சென்னை தியாகராய நகரில் இசைஞானி இளையராஜா தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். சாரதா வித்யாலயா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இசைஞானி இளையராஜா வாக்களித்தார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் கவிப்பேரரசு வைரமுத்து வாக்களித்தார். பின்னர் பேசிய அவர், ஜனநாயக திருவிழாவில் ஜனநாயகம் தோற்கக்கூடாது என்று தெரிவித்தார். இதேபோல் சென்னை திருவான்மியூரில் உள்ள அரசு பள்ளியில் நடிகர் அஜித்குமார் தனது வாக்கை பதிவு செய்தார். காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வருகை தந்த நடிகர் அஜித்குமார் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடிகர் தனுஷ் தனது வாக்கினை பதிவு செய்தார். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனுஷ் வாக்களித்தார். சென்னை வளசரவாக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்தார். தனது மனைவி ஆர்த்தியுடன் வளசரவாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் சிவகார்த்திகேயன் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இசையமைப்பாளர் அனிருத் தனது வாக்கினை பதிவு செய்தார். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று அனிருத் வாக்களித்தார். இதேபோல் சென்னையில் இயக்குநர் அமீர், நடிகர்கள் துருவ் விக்ரம், ஆர்ஜே பாலாஜி மற்றும் ஹரிஷ் கல்யாண் ஆகியோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதேபோல் நடிகர்கள் விக்ரம், அரவிந்த் சாமி ஆகியோரும் தங்கள் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தங்கள் வாக்குகளை அளித்தனர். நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் நடிகரும் இயக்குநருமான பார்த்திபனும் தங்களது வாக்குகளை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினர்.